ஹாய் ஹலோ எவ்ரிபடி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னொரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால், முடி உதிர்வு பிரச்சனையை தீர்க்கும் விதமாக நம்ம எண்ணெய் தயாரிக்க போகிறோம். சுத்தமான தேங்காய் எண்ணெய் வாங்கி அதில் ஒரு பிடி கருவேப்பிலை, நெல்லிக்காய், வெந்தயம், செம்பருத்தி இலை ஒரு 10 இலை எடுத்து இதெல்லாம் சேர்த்து நம்ம தேங்காய் எண்ணெயில் கொதிக்க வச்சு ஆற வச்சு அதை தேய்ச்சா தலைக்கு நல்லா குளுமை, பித்தம் தண்ணியும், முடி நல்லா கருகருன்னு வளரும், முடி உதிராது. அந்த எண்ணெய் எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை ஒரு பிடி அளவு, சுத்தமான தேங்காய் எண்ணெய் செக்கிலேருந்து 1 லிட்டர் வாங்கிக்கிங்க. 1 லிட்டர் எண்ணெய் வாங்கி வச்சுருக்கோம். நெல்லிக்காய், பெரிய சைஸ் நெல்லிக்காய் 1 கட் பண்ணி வச்சுருக்கோம். வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்குது. செம்பருத்தி இலை, அந்த இலை என்ன இலை தெரியணுங்கிறதுக்காக தான் ஒரு பூ வச்சுருக்கோம். நல்லா இந்த மாதிரி செவந்த செம்பருத்தி பூவோட இலை ஒரு 10 இலை இருக்குது. 10 இலை இதெல்லாம் சேர்த்து நம்ம எப்படி எண்ணெய் தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு வானல் எடுத்துக்கணும். 1 லிட்டர் எண்ணெய், 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் இதில் நம்ம சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. அது வரைக்கும் நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நெல்லிக்காய் மிக்சியில் சேர்த்தாச்சு. 10 செம்பருத்தி சேர்த்தாச்சு. வெந்தயம், இதை ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சாலே போதும். எண்ணெய் ரொம்ப சூடாகிடக்கூடாது. ஒரு அரை சூடு ஆனோடனே இதை நம்ம அரைச்சிட்டு இதை போட்டு சேர்த்துடணும். இல்லாட்டி இதெல்லாம் கருகக்கூடாது. இதை அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இதை எண்ணெயில் சேர்த்துடலாம். கொஞ்சம் இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சிங்க, ரொம்ப அரைக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. எண்ணெய் ரொம்ப சூடு இருக்கக்கூடாது. பாதி சூடு ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அதை போட்டிருக்கோம். ரொம்ப சூடு ஏறிச்சுன்னா உங்களுக்கு இதெல்லாம் போட்டதெல்லாம் கருகக்கூடாது. எண்ணெய் கொதி வந்துருச்சு. நல்லா கொதி வந்தோடனே உங்களுக்கு ஸ்லோ பண்ணிவிட்டு, ஸ்லோவில் அந்த பச்சை நிறம் மாறணும், கொஞ்சம் பொன்னிறமாக வறுபட்டோன்னே நிப்பாட்டி ஆற வச்சுட்டு நம்ம அதை எண்ணெய் ரெடியாச்சு. நல்லா ஆற விட்டு பாட்டிலில் ஊற்றிட்டோம். கிடச்சிருக்கு 1/2 லிட்ரு ஆரோக்கியமான எண்ணெய். இதை தேய்ச்சி பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.